இல்லம்தோறும் ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சார திரும்ப சொல்லுங்க. இல்லம்தோறும் ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார யுக்தியை முன்னெடுத்திருக்கிறாங்க. இல்லம்தோறும் ஸ்டாலின் குரல் சொல்லிட்டு நேரடியாக வீடுதோறும் சென்று நம்மளுடைய ஆட்சியை பற்றி ஸ்டாலினுடைய பெருமைகளை பற்றி எடுத்து சொல்ல போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வீடுதோறும் போறாங்க இல்லைங்களா? மக்களுக்கு நான் முதல்ல சொல்றது, தயவு செஞ்சு வீட்டை பூட்டி வைங்க. மாநாடு நடக்குது, பொதுவெளியிலேயே நீங்க வந்து போய் அண்டா குண்டா பாத்திரம் திருடுறாங்க. ஏற்கனவே எதிர்கட்சிகள்லாம் சொன்னா பரவாயில்ல, கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே நீங்க சொல்றீங்க திருநாயில திருடலையா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். திருநெல்ல நாங்க வீடியோ பார்த்துட்டோம், நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. தண்ணி பாட்டில திருடினா பரவாயில்ல, சோத்த திருடினா பரவாயில்ல. அதனால உங்களுக்கு தான் பின்னடைவுங்கிறேன் சார். திருட்டு பயில வச்சுட்டு நான் வந்து அரசியல் நடத்த முடியாது சார். காங்கிரஸ்கான வாக்கு சேகரிப்பு தானே இதனால தடைபட்டு போகும். அப்ப ராகுல் காந்தி மேல கோவப்பட மாட்டாரா? காங்கிரஸ்கானது என்ன சொல்லவா? நீங்க தானே சொன்னீங்க பிரதமர் ஆட்சியை வரக்கூடாது மறுபடியும் சொல்லிட்டு சொன்னீங்களா? மறுபடியும் மோடி வந்தா நாடு நாசமா போயிருன்னு சொன்னீங்களா? அப்ப என்ன மயத்துக்கு நீங்க திருப்பி அங்க தேடி போறீங்க மோடிட்ட? ஒரு தனியார் தொலைக்காட்சி தரப்புல இருந்து நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல அதிமுக விட பாஜக 1.22% அதிகமா வாங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. இது அப்படியே பேசு பொருளா இருக்கு. கருத்து கணிப்பை சொல்ல வைத்தது திமுக. திமுகவுக்கு எதிராக நிற்பது இங்க மாநில கட்சி. எந்த கட்சி? அதிமுக. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பிஜேபியோட கை கோர்த்திருக்காங்கன்னு இதுல தெரியலையா அவங்களுக்கு? திமுக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்வான்றதான் வரலாறு. அவன் யார் காலையும் விழுவான், என்ன வேணாலும் பண்ணுவான், பெரியார் சொன்ன விஷயத்தையும் செய்வான். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு கோபி. இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி வந்து கொஞ்சம் பெருசாக பேசப்பட்டது, பட் ரொம்ப பூதாகரமாகலை. ஏன்னா இப்போது விளையாட்டுத்துறையில் அதில் ஜெயிக்கிற மாணவர்களுக்கு பரிசு தொகைகள்லாம் வழங்கப்படுது. ஆனால் அதிகாரிகள் அதில் பங்கு கேட்குறாங்கன்னு அந்த வெற்றியாளர்கள் திடீர்னு ஒரு குற்றச்சாட்டை கிளப்புனாங்க. இது அதிகமாக பேசப்படலை. ஆனால் இதில் பேசப்பட வேண்டிய தகவல்கள் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா? ஆமாம், அவர்கள் சொல்கிறக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, அதிகாரிகள் என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா, உயர் அதிகாரிகள் கொடுக்கணும், அமைச்சர்களுக்கு காசு கொடுக்கணும். அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் யார்? உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்கள் ஏற்கனவே இங்கே ஒரு வேலையை பார்த்து வச்சார். என்னது? இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேலோ இந்தியாவை கூட்டு போனீங்கன்னு சொல்லி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. தெரியுமா? பேசினோமா நம்ம? ஸோ அது நீங்கள் பாருங்கள், போன வாரம் தான் நடந்துச்சு உள்ளிருப்பு போராட்டம். அந்த மாணவர்கள் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்களை அரசியல் கட்சி நிகழ்வுக்கு கூட்டு போகிறாங்க, குறிப்பாக கேலோ இந்தியாவுக்குலாம் அப்படி தான் கூட்டு போனாங்க, கட்டாயத்துக்கு எங்களை கூட்டு போனாங்க. பிரசிடென்சி காலேஜ் பசங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எங்களை கூட்டு போய் எங்களை இந்த மாதிரி கொத்தடிமை மாதிரி வச்சுருக்கீங்க, காலேஜுக்குள்ளே அரசியல் சார்ந்த ஷூட்டிங் எடுக்கிறீங்க, கருத்து கணிப்பு கேட்குறன்ற பேரில் திமுக ஜெயிக்கணும்னு சொல்ல வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு சொன்னாங்க. எங்களுக்கு நீங்கள் போகாட்டி அட்டெண்டன்ஸ் போட மாட்டோம், ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் எங்களை மிரட்டுகிறதுன்னு சொல்லி சொன்னாங்களா? அது ஒரு விஷயம் நடந்துச்சா? அதுவும் உதயநிதி தலைமையில் நடந்தது தான். ஸோ இன்றைக்கி உதயநிதி தலைமையில் தான் இந்த விளையாட்டுத்துறை இருக்குது. அந்த விளையாட்டுத்துறை சார்ந்த நபர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அமைச்சர்களுக்கு காசு போகுது. அப்போ பால்லேருந்து 50 காசு திருடுறது, பால்லேருந்து கொழுப்பு திருடுற நபர்கள் இந்த மாணவ பிள்ளைகள்லேருந்து காசு வாங்க மாட்டாங்க. நம்ம எப்படி நம்புறது? ஏன்னா வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் வேணா ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்கள். காம்படிஷன் முன்னாடி ரொம்ப மென்டலி ப்ரெஷர் பண்ணுறாங்க. நாங்கள் ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணால் எங்களை மிரட்டுறாங்க. நீங்கள் ஃபென்சிங் ஆட விட மாட்டேன், தமிழ்நாட்டுக்காக ஆட விட மாட்டேன், நீங்கள் என்ன சாதிச்சுவீங்க, அந்த மாதிரி ரொம்ப மிரட்டுறாங்க. உங்கள் கெரியரே கத்தம் பண்ணிடுவேன். எங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் அது அவங்க பங்கு கேட்குறாங்க. 25%, 50% எனக்கு வேணும், அசோசியேஷனுக்கு வேணும், மினிஸ்டர் கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும்னு. எடுத்ததுமே பணம் பொட்டியாய் என ஆரம்பித்த குமரி மாவட்ட வாழ்வீச்சு சங்க செயலாளர் அமிர்தராஜ் பதில் சொன்ன வீரரை போட்டு பாடாய் படுத்து எடுத்து இஷ்டத்துக்கு மிரட்டியது போன்ற உரையாடல் இடம்பெற்றுள்ளது. சார் இப்ப கஷ்டம் சார் அப்படின்னா நீ கஷ்டத்தை சரி சார். உனக்கு மட்டும் தான் கஷ்டமா, மற்றவங்களாம் கஷ்டம் கிடையாது. கஷ்டம்னு சொன்னால் கூட விட மாட்டானுங்க, பிச்சை கேட்குறானுங்க. ரெண்டாவது, இன்னும் அதிகபட்சமாக எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்கள். இனிமேட்டு நீ தமிழ்நாட்டுக்காக விளையாட முடியாது, உன்னை நான் விளையாட விடாமல் செய்கிறேன் பாருங்க. இல்லை சார், வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தாவ, வீட்டில் இல்லைன்னு சொன்னாவ. வீட்டுல 10 லட்சம் ரூபாய், அந்த பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாய் இல்ல. நீ எந்த விட மாட்டேன், நாளைக்கு ஆட முடியாது, மற்ற ஆட பேரை கட் பண்ணுவாங்க. எவ்வளோ ரூபா கட்டணும் சார்? கேட்டுங்களா? உன்னை தமிழ்நாட்டுக்கே நான் விளையாட விட மாட்டேன்,
காசு கொடு, இது ஒரு பொழப்பா? இந்த பொழப்புக்கு இவங்க போய் பிச்சை எடுக்கலாமா? அமைச்சர் பெருமக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்தி வெளியே வந்துருச்சா? ஒரு துறை சார்ந்த அமைச்சர் இப்படி ஒரு மாணவர்கள்ட்ட காசு வசூல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு 24 மணி நேரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? சஸ்பெண்ட் பண்ணீங்களா? டிஸ்மிஸ் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த பக்கம் மட்டும் உடனடியாக என்ன செஞ்சீங்க? சாதிக்குன்னு ஒரு ஆள் மாட்டினானா இப்போ உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க, இதுக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க? அவருடைய கீழே இருக்கக்கூடிய துறையில் எவ்வளோ பெரிய மோசடி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்லலை, உதயநிதிக்கு அந்த துறையை பற்றிய புரிதலோ அறிவோ எதுவுமே இல்லாத நபரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நேரடியாக மினிஸ்டருக்கும் பணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளே சொல்கிறாங்க. இப்படி சொல்லி தான் கேட்குறாங்கன்னும் போது அப்போ உங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். சம்மந்தம் இருக்குன்னு மௌனம் காக்குறீங்க, அப்படி தானே? இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இதுதான் உங்களுடைய ஆட்சி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொன்னாங்கல்ல, கருமம் முடிச்சது இந்த ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, இப்போ இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும், பர்டிகுலர்லி இப்போ பேசிட்டு இருந்தேன், இந்த விஷயம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நார்காட்டிக்ஸ் டீமு நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாந்து வந்ததுக்கப்புறம் இந்த தாக்கமே இருக்காது. சரிங்களா? யாரை தூக்கணுமோ தூக்கிடுவாங்க, அடுத்து இந்த அவலமே நடக்காது. அவ்வளோதான், நம்ம கடந்து போவோம். இப்போ இதில் இன்னொரு விஷயமாக, இப்போ திமுக நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் வைக்கிறீங்க, ஆனால் அவங்க வந்து பட்ஜெட்டில் சிறப்பம்சங்கள்லாம் சொல்லியிருக்கோம், அந்த விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். பாஜகவும் அதிமுகவும் மக்களுக்கு செய்த துரோகங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில் இல்லம்தோறும் ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சார, திரும்ப சொல்லுங்கள், இல்லம்தோறும் ஸ்டாலினின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார யுக்தியை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுக்காக இப்போ திமுகவை சேர்ந்த அனைவரும் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போதைய தகவல். ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கை கொடுக்க போகிறதுன்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இல்லம்தோறும் ஸ்டாலின் குரல்னு சொல்லிட்டு நேரடியாக வீடுதோறும் சென்று நம்மளுடைய ஆட்சியை பற்றி, ஸ்டாலினுடைய பெருமைகளை பற்றி எடுத்து சொல்ல போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வீடுதோறும் போகிறாங்க இல்லைங்களா? மக்களுக்கு நான் முதல்ல சொல்கிறது, தயவு செஞ்சு வீட்டை பூட்டி வைங்க. தயவு செஞ்சு வீட்டை பூட்டி வச்சுருங்க. ஏன்னாக்கா ஒரு மாநாடு நடக்குது, பொதுவெளியிலேயே அவங்க வந்து போய் அண்டா குண்டா பாத்திரம் திருடுறானுங்க. ஏற்கனவே எதிர்கட்சிகள்லாம் சொன்னால் பரவாயில்ல, கூட்டணி கட்சியில் இருந்துகிட்டே நீங்கள் சொல்கிறீங்க திருநாயில திருடலையா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். திருநெல்ல நாங்கள் வீடியோ பார்த்துட்டோம், நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. தண்ணி பாட்டில் திருடினா பரவாயில்ல, சோத்தை திருடினா பரவாயில்ல, உங்களுக்கு தான் பின்னடைவுங்கிறேன் சார். திருட்டு பயில வச்சுட்டு நான் வந்து அரசியல் நடத்த முடியாது சார். நான் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் இவன் திருடனா நான் திருடன் தான் சொல்லுவேன். நான் அரசியலுக்கு வந்ததுக்கு என் மக்கள் நல்லது சேர்த்துறோம், இவங்களுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு இல்லை. நான் அழகிரியா முட்டு கொடுத்துட்டு உட்காரத்துக்கு? இல்லை, நான் அழகிரி கிடையாதுல்ல. நான் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஏற்கனவே பொதுவெளியில் மாநாட்டில் இருக்கக்கூடிய வாழைத்தாரை தூக்கிட்டு போனீங்க, இருக்கக்கூடிய பந்தலை தூக்கிட்டு போனீங்க, சேரை தூக்கிட்டு போனீங்க, கடைசியில் என்ன பண்ணீங்க? அண்டா குண்டா முருகன்னு தூக்கிட்டு போனீங்க. சமையல்காரன் தெளிவாக சொன்னான், இப்படி திருட்டு போயெல்லாம் வருவான்னு தெரிஞ்சால் அந்த கான்ட்ராக்டே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போது ஏற்கனவே திமுகவுடைய வரலாறு தெரியும், பிரியாணி திருடுறது, காசு போய் கேட்கறது, அடிதடி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நாளைக்கு இவங்க வீடுதோறும் தேடி வரன்றீங்க, வீடுதோறும் சேனலில் போய் சொல்ல போகிறீங்க. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், வீட்டை பூட்டி வைங்க. முடிஞ்சாக்கா முன்னெச்சரிக்கையாக காவல்துறையில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நீங்கள் வர வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வீடுதோடும் போறீங்கல்ல, காங்கிரஸ்க்கான வாக்கு சேகரிப்பு தானே இதனால தடைப்பட்டு போகும். காங்கிரஸ் மேல கோவப்பட மாட்டாரா? காங்கிரஸ்க்கானது என்ன நான் சொல்லவா? நான் சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு எப்படி வாக்குதுன்ட்டு. சார், மோடி வராருன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? நாளைக்கு தூத்துக்குடி போறாரு மோடி, கருப்பு கொடி, கருப்பு பலூன் பறக்க விடப்படும், மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் சொன்னாரா? இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமே, இன்னைக்கு மோடி வந்து திருப்பூர்ல நின்றுட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களை கைது செஞ்சுட்டாங்க, தெரியுமா? நம்ம அந்த செய்தி காலையில பார்த்துருக்கோம். அப்போ அப்புறம் இவர் என்ன காங்கிரஸ்க்கு வந்து இவர் சப்போர்ட் பண்றாரு முதலமைச்சரா? தன் மகனை காப்பாற்றுவதற்காக நாளைக்கு போய் காலில் விழுவாரு. சும்மா போனா எப்படி மோடி வந்து நாளைக்கு என்னைய வர வேண்டாம்னு சொல்லுவாரு? ஐயா, காங்கிரஸ்காரன் எல்லாத்தையும் நீங்க என்ன சொன்னீங்க? பிரதமர் தான் ஆள்ற மாநிலத்துக்கு வராரு, அவருக்கு எதிரான போக்குகள் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு ரீதியாக ஒரு முதல்வராக அவர் செஞ்சது சரிதானே? கிழிச்சாரு. நீங்க தானே சொன்னீங்க பிரதமர் ஆட்சிக்கு வரக்கூடாது மறுபடியும் சொல்லிட்டு சொன்னீங்களா? மறுபடியும் மோடி வந்தால் நாடு நாசமாக போயிருன்னு சொன்னீங்களா? அப்போ என்ன மயத்துக்கு நீங்கள் திருப்பி அங்கே தேடி போகிறீங்க மோடிட்ட? நீங்கள் நாளைக்கு மோடி வர இடத்துக்கு ஸ்டாலினுக்கு என்ன வேலை? ஸ்டாலினுக்கு என்ன வேலை? நீங்கள் கேலோ இந்தியாவுக்கு நீங்கள் வான்னு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டீங்க, அன்னைக்கும் காங்கிரஸ்காரனை அரெஸ்ட் பண்ணீங்க. இன்னைக்கு அவர் வரது எதுக்கு? என் மக்கள் என் மண் யாத்திரைக்காக அங்கே போகிறாரு, அவங்க கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு. அதுக்கு எதுக்கு நீ கூட பின்னாடியே போகிற? போக வேண்டிய அவசியம் என்ன? தைரியமா நம்மள சொல்ல வேண்டியதானே, மோடி வந்தாருன்னா அவங்க டேடி வந்தானே, நான் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ பிரதமர் மோடி வர்ற இந்த நிகழ்வு இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பாஜகவுக்கான வளர்ச்சியை கொடுக்குற அந்த விஷயம், எண்மண் எண் மக்களும் இப்போ நிறைவு பெறுது அப்படின்ற போது, அந்த கடந்த பல நாட்களாக நடந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய விளைவாக இருக்கட்டும், பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு கொடுக்க போகிற ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை அங்கே நிறைய மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு, அதை வந்து தங்களுடைய பலமாக பாஜக பார்க்குறாங்க, காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது பாஜகவை மையப்படுத்தின உங்களோட பார்வை? இல்லை, பாஜகவுடைய வளர்ச்சி அவர்கள் காட்டுவதற்காக அவர்கள் ஒரு பக்கம் வேலை செஞ்சாக்கா, காங்கிரஸை அழிப்பதற்கான வேலையை திமுக தலைவர் ஸ்டாலின் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். மோடி திருப்பூரில் வர்றதுக்கு ஏன்டா சென்னையில் இருக்க காங்கிரஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள்
ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அவ்வளோ பயமா, அவ்வளோ நடுக்கமா, இல்லை அவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களா? வெக்கமாவே இல்லை உங்களுக்கு? நீங்கள் தானே உள்ளபடி சப்போர்ட் பண்ணிருக்கணும் எங்களுக்கு. போன வாட்டி நீங்கள் எதிர்கட்சி இருக்கப்போ கோ பேக் மோடி காமிச்சிங்களா? இங்கே ஏர்போர்ட்டில் வச்சே காமிச்சிங்களா? காமிச்சிங்கல்ல. இப்போயும் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ண திருட்டுத்தனம் எல்லாம் வரிசையாக மாட்டிக்கிட்டே வருது. எல்லாமே மாட்டிக்கிட்டே வரீங்க. நாளைக்கு இந்தியாவுடைய எண்ணெயே உள்ளே வந்து உங்களை விசாரிக்கும். நாளைக்கு ஆஸ்திரேலியாலேருந்து வந்து விசாரிக்கும், நியூசிலாந்து வந்து விசாரிக்கும், தூக்கிட்டு போவாங்க அவங்க நாடுக்குன்னொடனே. ஐயா, நீங்கள் என்ன நினைச்சீங்களோ இந்தியா முழுக்க காங்கிரஸ் அழிக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நான் அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிட்டு இருக்கிறாரு. செல்வ பிறந்தக்கு உண்மையிலும் தைரியம் உள்ளால செய்யணும். நாளைக்கு செஞ்சு காட்டுங்க. நீங்கள் செஞ்சாதான் நீங்கள் உள்ளபடி காங்கிரஸ் தலைவராக இருந்து காங்கிரஸ் வளர்ப்பதற்கு போராடுறீங்களா, இல்லை நீங்களும் வந்து அழகிரி மாதிரி நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து அழிவதற்கான வழியை செய்கிறீங்களா, நீங்களும் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே போறீங்களான்றது நாளைக்கு அப்பட்டமாக தெரிய போகுது. இதை காங்கிரஸ்காரனா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிற கூட்டணி கட்சிகளும் அந்த மாற்றத்திலேயே முதல்வர் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய சிபாரிசு இருந்ததுனால தான் செல்வ பெருந்தகைக்கு இந்த பதவி கிடைச்சதோ? அதை தான் சொல்கிறேன்ல. நீங்கள் அண்ணாமலையை தலைவராக போடுவதற்கு முன் அவர் எடுத்த ஸ்டாண்டு வேறு, தலைவராக போட்டதுக்கப்புறம் எடுத்த ஸ்டாண்ட் வேறு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இதற்கு முன்னாக நீங்கள் முட்டு கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்களே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். எடுக்காட்டி ஆர்எஸ் பாரதிக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம்னு சொன்ன விமர்சனம் உண்மைதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் உள்ளபடி வந்து மோடி எதிர்க்கிறதுக்கான வேலையை நீங்கள் செய்கிறீங்களா, அல்லது உங்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய திமுகவை எதிர்த்தீங்கன்னா எதிர்த்துட்டு வெளியில் வாங்கன்றேன். போங்க, இந்த பக்கம் பிஜேபி, அந்த பக்கம் போங்க. போயிட்டு நீங்கள் பாட்டு நேரடியாக போய் அதிமுக போய் பேசுங்க, சீட்டு வாங்க. உங்களை அழிக்கிறாங்கன்னு தெரியுதுல, மறுபடியும் ஏன் உட்காந்துருக்கீங்க முட்டு கொடுத்துக்கிட்டு நான் கேட்குறேன். திமுக இதைத்தான் செய்யும், இதை தாண்டி ஒன்றும் செய்யாது. இவ்வளோதான் கேட்குறேன். நாளைக்கு வீடு தோறும் போகிறீங்க. சரி, நான் கேட்குறேன், வீடு தோறும் ஸ்டாலின் குரல் தானே போகிறீங்கன்னு சொல்லி ஆரம்பித்தான். போங்க, வீடு தோறும் மறுபடியும் திராணி உள்ள திமுக நபர்கள் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, அந்த பாட்டை போட்டுக்கிட்டே வாடா பார்ப்போம். போட்டுக்கிட்டே வா. பொம்பளைங்களாம் விளக்கு மற்ற எடுக்காடினான்னு கேளுங்க. ஆம்பளைங்களாம் உங்களுக்கு தெருக்குள்ளே விட மாட்டாங்க. பல பேர் சொல்கிறேன்ல, வீட்டை பூட்டி வச்சுப்பாங்க. பல பேர் வந்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்க போகிற விஷயம். இதான் நடக்கும். நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது. கருத்து கணிப்பு இல்லை, அது கருத்து திணிப்பு. காசை கொடுத்து பேச வைக்கிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும். ஏங்க, கலைஞர் ஊர் நடத்துறீங்க, ஒரு பயம் வரல. கேல வந்தியா நடத்துறீங்க, எவனுமே கூட்டம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு மாணவ பிள்ளைகளை கொத்தடிமை மாதிரி கூட்டு போறீங்கன்ற காணொலி நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். மாணவ பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே ஆடலும் பாடம் சேலத்தில் வச்சு நடத்துறீங்க. நீங்கள் நிறைய பட்டியல் போடுறீங்க. ஓகே, அதெல்லாமே அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளா இருக்கலாம். இதெல்லாம் மக்கள் கிட்ட நடக்கிற விஷயம். எஸ், நடக்கிற விஷயம். மக்கள் கிட்ட அது ஓட்டுன்ற வரும்போது பிரதிபலிக்குமா அப்படிங்கிற ஒரு நிச்சயமா பிரதிபலிக்கும். இந்த முறை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே சரியாகல. நீங்க டிஆர் பாலு சொன்ன விஷயத்தை கவனிங்க. பல வருஷமா இருந்த கோயில்களை இடித்தது நான் தான். லட்சுமி கோயில், சரஸ்வதி கோயில், பார்வதி கோயில், எல்லா கோயிலும் இடிச்சிருக்கேன். எனக்கு ஓட்டு கிடைக்கான்னு தெரியும். ஆனால் அந்த ஓட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். பேசின தவறு தான். அப்போ காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான எல்லா வேலையும் செய்யணும். ஏற்கனவே டிஎம்கேக்காரன் செஞ்சிருக்க எல்லா விஷயத்துக்கும் இடி ஐடி வந்து லாக் பண்ணிடுச்சு. மணல் மாஃபியா வந்து பணம் சப்ளை பண்ணுறதுக்கான தயாராக இருந்தாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மணல் மாஃபியாவோட பணத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு அதனால தான் இந்த சாதிக் பாஷாவா என்னது ஒரு பேர், ஜாஃபர் சாதிக் மூலமாக வந்து இங்கே பணம் வந்து கொளிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த காசை தான் நாளைக்கு ஸ்பெயின்லேருந்து முதலீடாகவே கொண்டு வந்தீங்கன்றதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குல்ல. விசாரிக்கட்டும், என்னையை விசாரிக்கட்டும், மோடி ஒருத்தர் பக்கம் விசாரிக்கட்டும், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வரக்கூடிய நபர்கள் விசாரிக்கட்டும், அப்பட்டமாக தெரிஞ்சிரும்ல. ஆனால் மக்கள் திமுகவை புறக்கணிக்கிறாங்க, கண்ணார நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் புறக்கணிக்கிறாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா, திமுககாரன் இன்னும் என்ன சரிங்கன்னா, இன்னொரு 4-5 பஸ் ஸ்டாப் கட்டி விடு, சத்தியமாக சாகிற வரைக்கும் எனக்கு ஓட்டு வராது. அது ஒன்று போதும் எனக்கு. இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி தரப்புலேருந்து நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் திமுக ஆஸ் யூஷுவல் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற அந்த ஃபஸ்ட்டு விஷயம் சதவிகிதத்தில் அதிகமாக இருக்காங்க. பட் ரெண்டாவதாக பாஜக 18.48%, அதிமுக 17.26% வாங்குவாங்க. ஸோ அதிமுகவை விட பாஜக 1.22% அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க. இது அப்படியே பேசு பொருளாக இருக்குது. அப்படியான ஒரு கள நிலவரம் தான் நீடிக்குது தமிழ்நாட்டில் இப்போதைய சூழல் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்ல, இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்புன்ட்டு. முதல்வர் கூட என்ன சொன்னார், போதை இல்லாத மாநிலமாக மாற்றுவது என் கனவுனார். நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாத்தையும் அவங்க பின்னாடி ஒழிச்சு வச்சுப்பாங்க, தேவைப்படுமோ விற்பானுங்கன்னு விற்றானுங்க, மாட்டினானுங்களா. முதல்வர் சொன்னார், கொடுத்து வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு. அதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? அதே போல் இதுவும் உண்மை கிடையாது, பொய். அப்பட்டமாக வந்து இவங்க இஷ்டத்துக்கு ஆசை கொடுத்து பேச வைக்கிறாங்க. இல்லை, திமுக தான் முதல்ல ஜெயிக்கும், பெரும்பான்மையாக ஜெயிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்துடைய உச்சம். காசு கொடுத்து நம்ம மீடியா நம்ம கையில் இருக்குன்னு என்ன வேணால் பேசுறது. இவ்வளோ பேசின மீடியா சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சிறப்பு திட்ட செயலாளர் உதயநிதி ஏன் வரலன்னு ஒருத்தனாவது பேசுனீங்களா? ஸ்பெஷல் ஸ்கீம் எத்தனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வரது எல்லாமே ஸ்பெஷல் ஸ்கீம் தானே. நீங்கள் வந்து ஒவ்வொரு திட்டத்திலையும் சொல்கிறதுலாம் அதுக்கு கீழே தானே வரும். அப்போ அதுக்கு அமைச்சர் வரல, எந்த மீடியாவும் பேசல, ஏன் பேசல? அப்போ மீடியா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு திமுக கிளியர் அஜெண்டா கொடுத்து அவர்களை வந்து விலைக்கு வாங்கி செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம பெருசாக எடுத்துக்க முடியும்? இதில் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கப்படுறது பாஜக அதிமுக அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் அதில் வந்து அதிமுகவை விட பாஜக விஞ்சி விட்டதா அப்படின்னு, ஏன்னா இப்போ சொல்கிறாங்க கருத்து கணிப்பை சொல்ல வைத்தது திமுக.
திமுகவுக்கு எதிராக நிற்பது இங்க மாநில கட்சி எந்த கட்சி சொல்லுங்க? அதிமுக தான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பிஜேபியோட கை கோர்த்துருக்காங்கன்னு இதுலயே தெரியலையா அவங்களுக்கு? பிஜேபியோட மறைமுக கூட்டணி நம்ம பல முறை சொன்னோமா? பிஜேபியோட கை கோர்த்து பிஜேபி தான் 2வது இடத்துக்கு வருதுன்னு மீடியாவை கண்ட்ரோல் வச்சிருக்க. இல்ல இதுக்கு பின்னாடி நீங்க பாஜகவை சந்தேகப்படலையா, திமுகவை தான் சந்தேகப்படுறீங்களா? பாஜக அவங்க வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும், விஜயதரனை கூட்டு போனாங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கவனிச்சிங்களா? அதுக்கு செல்வ பிறந்தகை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிங்களா? அதற்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னார்னாக்கா, காங்கிரஸில் யாரெல்லாம் மிக அறிவாளியாக இருக்கிறார்களோ, மிக புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவளை தேடி தேடி பிஜேபி தன் பக்கம் கொண்டு வர பார்க்குது அப்படின்னு சொன்னார். அப்போ விஜயதரனை தவிர காங்கிரஸில் எவனுமே அறிவாளி கிடையாதா? என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் ஒரு மாநில தலைவருக்குன்னு ஒரு அறிவு வேணாமா? இப்படியா பேசி வைக்கிறது? அப்போ மக்கள் கீழே அரிசியாக போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ உங்கள் கட்சியில் அவங்கள தவிர யாருக்குமே அறிவு கிடையாதா? டேலண்டான ஆளே கிடையாது? இல்லை இதில் கூட இன்னொரு பெரிய பட்டியல் நீளுதுன்னு சொல்கிறாங்களே. பட்டியல் நீண்டு போட்டுங்க, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்கன்றேன். அப்போ செல்வ பிறந்தையை கூப்பிடல, அப்போ செல்வ பிறந்தைக்கு அறிவியலன்னு அர்த்தமா? தான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் என்னென்னு யோசிச்சு பேசணும். நீங்கள் பாட்டு போகிற போக்கில் நீங்கள் பேசி விட்டு போயிருங்க. அழகு இருக்க ஓடுற ட்ரெயின் ஒத்தகையில் நீங்கள் எதிராக பேசுறது உங்களோட மாநில தலைவர் பற்றி கட்சி நடவடிக்கைகளை எடுத்துட போகிறாங்க. ஏங்க நான் வந்து உண்மையை பேசிகிட்டு இருக்கேங்க. திமுக திருட்டுத்தனம் பண்ணுறேன், ஐயக்கத்தனம் பண்ணுறேன்னு சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் பயந்து அமைதியாக வீடுகளை உட்கார முடியும்? அவன் பண்ணத்துக்கு கொண்டு, அதாவது எனக்கு தேவை காங்கிரஸ் வளரணும். அதைத்தான் சொல்கிறேன். காங்கிரஸ் வளர்றதுக்காக நான் பேசியிருக்கேன். யாரெல்லாம் காங்கிரஸ் அழிக்கிறாங்களோ அவங்க தேசிய தலைவராக இருந்தாலும் மாநில தலைவராக இருந்தாலும் நான் பேச விடான்னு பொதுவாக உட்கார முடியும். இப்போ நீங்கள் இல்லை காங்கிரஸ்காரர் அப்படின்ற போது விஜயதாரணி போனதுக்கு அப்புறமா இன்னும் முக்கிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு சிலர் குறிப்பிட்டுலாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இருக்காது. என்ன பிளான் பண்ணுறாங்க அடுத்தது? அப்போ காங்கிரஸை நோக்கி காங்கிரஸில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் அது யார் என்னன்றது ஒரு பெரிய காங்கிரஸில் முக்கிய புள்ளிகள்கிட்ட அவங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. அதே மாதிரி திமுகவில் 6 கரண்ட்டை நான் சொல்கிறேன், கரண்ட் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிகள் 24 பேர் பேச்சுவார்த்தை நடத்தல. 6 பேர் வந்து உறுதியாக மாறுறாங்க பிஜேபி பக்கம். சரிங்களா? திமுகவில் வந்து போகிறாங்க. அது வந்து இன்றைக்கோ நாளைக்கோ நடக்காது. அவங்க சொன்னது என்னென்னா, திமுக கிளியராக சொல்லிடுச்சு 2024 எலெக்ஷன் முடிஞ்சோடனே நான் மாறி வந்துக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்னு சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தை பேரம்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், 2024 எலெக்ஷன் முடிஞ்சோடனே போவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இன்னும் கொஞ்சம் யாரெல்லாம் போகிறாங்கன்றது திமுகவுக்கு தான் வெளிச்சம். இன்னும் அந்த 24 பேரில் யார் இன்னும் உறுதிப்படுத்தினா எனக்கு தெரியாது. எனக்கு 6 பேர் உறுதிப்படுத்தின வரைக்கும் தெரியும். காங்கிரஸில் நீங்கள் இங்கேருந்து பெரிய லெவலில் வந்து பெரிய ஆட்களில் யாரும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அவ்வளோதான் நான் பார்க்குறேன். அதிமுகவிலேருந்து சில நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, அங்கே போகிறதாகவும், பிஜேபியிலேருந்து சில பேர் அதிமுக வர போகிறதாகவும். எலெக்ஷன் டைம் இப்படி தான் நடக்கும். இப்படி தான் மாறி மாறி வந்து நம்ம வந்து தேசிய அரசியலில் பார்க்குறோம். எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி எப்படிலாம் ஒரு விஷயத்தை கையாளுறாங்கன்னு. ஏன்னா அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, அவங்க தன்னை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி வேணாலும் கொண்டு போவாங்க. நீங்கள் வந்து ஊழல் பண்ணாமல், கொள்ளையடிக்காமல் நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னாக்கா, நீங்கள் எவன் வேணால் எண்ணெயை தேய்ச்சிட்டு எவ்வளோ தான் ஓட்டினாலும் ஒட்டுற மணி தானே ஓட்டும். அந்த மாதிரி நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் தன்னால் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் ஏன் கடந்த மற்ற கட்சியை பார்த்து பதறிக்கிட்டு? திமுக சொல்ல வேண்டியது என்ன? நாங்கள் இந்த சாதனைகளை செய்திருக்கிறோம், இதை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு திமுக கூட்டணி கட்சியில் யாராவது செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கேட்ட முடியுமா? இப்போ ஒன்றுமே கேட்க முடியாது. நீங்கள் மோடி எதிர்க்கணும், பிஜேபி வரக்கூடாது, நமக்கு ஆபத்தான கட்சின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நாளைக்கு போகிறீங்க, தூத்துக்குடிக்கு போகிறீங்க. நீங்கள் மோடி கூட போய் கலந்துக்கிறீங்க பொழுது நாளைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னாலும் எப்படி நம்புவாங்க? அவன் கேள்வி கேட்குறான்ல, ஏன்டா நீ எதிர்க்கிறேங்கிற, நீ ஏன் கூடயே சுற்றுற மோடி கூடிய நீ எதிர்க்கிறேன்னு சொல்கிற, எது காங்கிரஸ்காரன் நீ அரெஸ்ட் பண்ணுற? இயல்பான கேள்வி வரல. அப்போ திமுக நடிக்குதுன்னு விஷயம் தெரியுதுல்ல. ஒரே சிம்பிளான விஷயம், திமுக என்ற ஒற்றை கட்சி இங்கேருந்து அப்புறப்படுத்தப்படாமல் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் இயற்கை வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் இங்கே ஒன்றுமே நல்லது நடக்காது. சிவகங்கை மாவட்டம் உதாரணம். சிவகங்கையில் 2 குடம் தண்ணிக்காக பெண்கள் அல்லப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தண்ணி கிடையாது. ஒட்டுமொத்த விவசாய நிலங்களை பிடுங்கிட்டு இருக்கீங்க, விவசாயம் மீது குண்ட சட்டம் போடுறீங்க. மக்களை அழிக்கக்கூடிய இந்த திமுக இங்கேருந்து அழிந்து போவதற்கான நேரம் நெருங்கி விட்டது. அவர்கள் ஆயுள் ரேகை, திமுக ஆயுள் ரேகை அழிந்து கொண்டே வருகிறது. இவ்வளோதான். ஸோ இப்போது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் முக்கியமாக சம்பவமாக நேற்றே வந்து கட்சியில் முக்கிய புள்ளிகள் இணைவார்கள்னு ஒரு 5 மணிக்கு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு 5 மணி வச்சு நிறைய இது பண்ணிருந்தாங்க. பட் சேர்றதுக்கு யாருமே வரல பாஜகவில். பின்னணியில் என்ன நடந்தது, கடைசியில் எல்முருகன், வானதி ஸ்ரீனிவாசன்லாம் உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ ஒருவேளை எல்லாம் ஜகா வாங்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். நான் தான் சொல்லணும், 24 பிறகு டிஎம்கேலேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்றது எனக்கு தெரியும். போவாங்க நிச்சயமாக 6 பேர் போகிறதுல கன்ஃபார்ம். இன்னும் எத்தனை பேர்ன்றதை அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நானே சொல்கிறேன். பிஜேபி ஜகா வாங்குறதுக்காக வந்து இப்போ உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. திமுக ஜகா வாங்கி விட்டு கொண்டு போய் அங்கே சேர்ந்துருச்சு. அதனால தான் திமுக முதல்ல அவன் ஜெயிக்கிறதாகவும், 2வது பிஜேபி இங்கே பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறதாகவும், 3வது அதிமுக தான் வரப்போகுதுன்ற மாதிரி அதிமுகவை பின்தள்ளி திட்டமிட்டு செய்யப்படுற விஷயத்துலேயே மக்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கோபி,
திமுக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்வான்றதான் வரலாறு. அவன் யார் காலையும் விழுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். பெரியார் சொன்ன விஷயத்தையும் செய்வான். பெரியார் என்ன சொன்னார், திமுக என்ன செய்வான்றது மக்களுக்கு புரியும். நம்ம மறுபடியும் கோட் பண்ண வேண்டாம். என்ன வேணாலும் செய்யும் திமுக, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி.